சார். ஆனால் இந்த எழுச்சி பயணத்தில் பாரதிய ஜனதா கட்சியினரும் அதிமுகவினரும் ஒரு பெருமளவில் கூட்டம் வந்து அதிமுக தொண்டர்களால் நிரம்பி வழியுது சார். கூட்டம் வந்து கோயம்புத்தூர்லேயும் விழுப்புரத்துலேயும் அந்த கூட்டங்களை பார்க்கும்போது அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு அந்த அதிமுகவில் அந்த பிளவு ஏற்படாத மாதிரி ஒரு தோற்றம் வந்து இருப்பதை மறுக்க முடியுமா சார்? அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன கருத்தை நீங்க பாதியில் இடைமறிச்சிட்டீங்க. சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமியால், எடப்பாடி அன்கோவால் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வர முடியாது. ஆனால் அதிமுக என்கிற கட்சி பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறி வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஏனென்றால் அதிமுக தொண்டர்கள் இப்ப இந்த கூட்டணி ஆட்சி என்கிற அமித்ஷா அவர்களின் கோரிக்கையை காமன் மினிமம் புரோகிராம் அமித்ஷா அவர்கள் பேசிய பொழுது ஒரு காமன் மினிமம் புரோகிராம் அமைக்கப்படும், குறைந்தபட்ச செயல் திட்டங்கள் அமைக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். அதுல இந்துத்துவ சித்தாந்தங்கள் தமிழகத்தில் புகுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் பங்கு என்று எடுத்திருக்கிறாங்க. இந்த நிலைப்பாட்டுகளை தமிழ்நாட்டு மக்களும் திராவிட உணர்வுள்ள அதிமுக தொண்டர்களும் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா அதற்காக எடப்பாடி பழனிசாமியோ வேலுமணியோ அவர்களை சார்ந்தவர்களோ பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேற முடியாது. ஆனால் அதிமுக என்கிற கட்சி அந்த முடிவை அந்த தொண்டர்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி செல்லுகிற இடங்களில் கூட்டம் கூட்டி இருக்கிறார்கள் சொல்றீங்க. நீங்க ஒர்க்கிங் டேல ஈவினிங் அவர்ஸ்ல போகும் பொழுது நிச்சயமா டிராபிக் ஜாம் ஆகும். அந்த டிராபிக் ஜாமை ஏற்படுத்தி கூடுவது வந்து ஒரு செயற்கையான கூட்டம். அதற்கு மேல கட்சிக்காரர்களை இவர்கள் திரட்டி இருக்கிறார்கள். இது முழுக்க வாக்குகளாக மாற்றுகிற சக்தியாக இருக்குமா என்பது தெரியாது. பொதுவாக இந்த பிரச்சார கூட்டங்களில் கூட்டம் வந்து தேர்தல் முடிவுகளை காட்டாது. ஆனால் வந்து திமுகவுக்கு போட்டியாக இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாஸ் கிரௌட் காண்பிக்கக்கூடிய கட்சியாக அதிமுக தான் இன்னும் களத்தில் இருக்குதுங்கிறது எடப்பாடி பழனிசாமியின் அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தில் வந்து அவர் அந்த பலத்தை வந்து அவருடைய மற்ற பலவீனங்களை மறைக்கும் வகையில் இந்த பலம் வந்து நிரூபிக்கப்படுகிறது என்பதால் மற்ற கூட்டணி கட்சிகளான தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு திருசங்க நிலையில இருக்கிறாங்க. இவங்க இப்போதைக்கு திமுக கூட்டணியில் அவங்க கதவுகள் மூடப்பட்டால் வேறு வழி இல்லாமல் அவங்க இந்த கூட்டணிக்கு தான் வந்து சேர வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு இந்த முதல் கட்ட பிரச்சார பயணம் உதவும் என்பது அவங்களோட வியூகமாக இருக்கிறது. இந்த வியூகம் பலிக்குமா சார்? அதிமுக என்பது ஒரு வலிமையான கட்சி. அதிமுக எம்ஜிஆர் பெயரையும் ஜெயலலிதா அம்மா பெயரையும் அதிமுக கட்சி கொடி என்கிற பெயரில் கூட்டம் திரளும். ஆனா எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த கூட்டமாக அது இல்லை. அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தக்கூடிய அளவுக்கு வலுவுள்ளதாக அந்த கூட்டணி இன்று வரை அமைக்கப்படல. இப்போதைக்கு அந்த பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இவை இரண்டும் வந்து கடைசி நேரத்தில் அவங்களோட இப்போ ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் கூட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்னால அவங்க இந்த கூட்டணியை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இப்போ அவங்க இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிறாங்க. யாரு? நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி. இவங்க தேமுதிக பொறுத்தவரையில் அதிமுக இந்த ராஜ்யசபா சீட் தராங்கிற ஒரு உறுதிமொழியோட அறிவிப்பு வெளியாகிட்டு, இந்த சூழ்நிலையில் அவங்க கூட்டணி மாறுவதற்கான அந்த வாய்ப்புகள் சூழ்நிலை வந்து இனிமேல் அது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை கேட்கிறது சார். இது நீங்க திரு ராமதாஸ் அவர்களிடத்திலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடத்திலும் கேட்கணும். ஓகே சார். இந்த கேள்வி வந்து நீங்க திரு ராமதாஸ் அவர்களிடத்திலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடத்திலும் கேட்கணும்.